பற்றி சொல்லிவிட்டீர்கள், 7வது ஸ்தானம் எதை குறிக்குது, 8வது ஸ்தானம் எதை குறிக்குதுன்னு ஜாதகத்தில் சொல்லலையேன்னு வெளியில் போய் யோசிக்கக்கூடாதுல்ல. அதனால் இப்போ அதெல்லாம் என்னென்னு சொல்லிடுறேன். 7வது ஸ்தானம் களத்திர ஸ்தானம், கணவன் அல்லது மனைவியை பற்றி குறிப்பிடும். 7வது ஸ்தானம் அந்த ஜாதகம் பிறக்கும்போதே இருக்குல்ல. அதனால் உங்களுடைய கணவர் யார் என்பது நாம் பிறந்த உடனேயே தீர்மானமாயிடுறது, மனைவி யார் என்பது பிறந்த உடனேயே தீர்மானமாயிடுது. இது புதுசாக தேடி போய் பொருத்தம் பார்த்து எத்தனையோ பொருத்தம் பார்த்து கொண்டு வந்தாலும் அது வரது தான் வரும். நம்ம பூர்வ புண்ணியம் என்ன இருக்கோ அதுதான் வரும். அதனால் நம்ம செய்ய வேண்டியது என்ன, நல்ல புண்ணியமான காரியங்களை எல்லாம் செய்து நல்ல வாழ்க்கை துணைவரை தேடி அடைய வேண்டும். நம்ம கிடைத்தது எப்படி இருக்கிறதோ அது வேற, ஆனால் எப்படி வாழுகிறோம் என்பது தான் முக்கியம். தர்மத்தோடும் சத்தியத்தோடும் 4 பேருக்கு நன்மை புரியும் வண்ணமாகவும் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோமா, அதுக்கு பேர் தான் கர்ம யோகம் என்று பகவத்கீதை சொல்லுகிறது. தன்னை பற்றியே நினைத்து கொள்பவன் கர்மி. தானும் நலமுடன் வாழ்ந்து 4 பேரையும் நலமுடன் வாழ வைக்க வேண்டும் என்று ஈஸ்வரார்ப்பணமாக தன்னுடைய காரியங்களை செய்பவன் கர்ம யோகி. வரக்கூடிய பலனை அவன் எப்படி எடுத்துக்கொள்வான், பிரசாதமாக ஏற்றுக்கொள்வான். இப்பொழுது பிரசாதம் என்ற சொல் ரொம்ப முக்கியமான சொல். பிரசாதமாக ஏற்றுக்கிறது. என்ன பிரசாதம் என்று சொன்னால், நம்ம ஹோட்டலுக்கு போவோம், ஹோட்டலில் போய் 2 மசால் தோசைலாம் ஆர்டர் பண்ணலாம். காஃபி வேணும்னு ஆர்டர் பண்ணுவோம். காஃபி எப்படி இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும், டிகாக்ஷன் கம்மியாக ஸ்ட்ராங்காக இருக்கணும், சர்க்கரை தூக்கலாக இனிப்பு கம்மியாக இருக்கணும், இப்படியெல்லாம் லைட்டாக டார்க்காக இருக்கணும், இப்படியெல்லாம் ஆர்டர் பண்ணுவோம். அவன் குழம்பி போயிடுவான் எப்படி காஃபி கொண்டு வர்றதுன்னு. அப்பேற்பட்ட செலெக்ஷன் எல்லாம் பண்ணலாம் எப்போ, நம்ம பைசா கொடுத்து அந்த சாப்பாட்டை வாங்கும் பொழுது, உணவை வாங்கும் பொழுது. ஆனால் பிரசாதம் ஒரு கோவிலிலே வழங்கப்படும் பொழுது சக்கரை பொங்கல் சுண்டல் கொடுங்கன்னு போய் நம்ம ஆர்டர் பண்ண முடியுமோ? அங்கே என்ன கிடைக்கிறதோ அதை ஏற்றுக்கொள்கிறோமே. சில நாளில் பொங்கலும் இருக்காது, சுண்டலும் இருக்காது. இப்போ இருக்குது, டோன்ட் வரி, இப்போ இருக்குது. சில நாளில் இருக்காது. அப்போ என்ன தருவார்கள் என்றால் தீர்த்தமும் துளசியும் கொடுப்பார்கள். அதை கூட நம்ம எப்படி பிரசாதம் வாங்கி கண்ணில் ஒத்திண்டு வந்துடணுமா? அப்போ அதுதான் அக்செப்டன்ஸ். வாட் எவர் கம்ஸ் அதை ஏற்றுக்கொள்வது. ஏன்னா அது ஈஸ்வர பிரசாதம். அப்படிப்பட்ட எப்போ எக்ஸ்பெக்டேஷன் இல்லையோ அப்போ நம்ம வாழ்க்கை துன்பம் இல்லாமல் இருக்கும். எப்போ எதிர்பார்ப்போடு நம்ம போகிறோமோ, அதுவும் ஓவர் திங்கிங் இருக்கும். நம்ம ஆசிரமத்தில் வகுப்பு நடத்தும் பொழுது, நம்ம வகுப்பு பெரிய ஆடிட்டோரியம், கிளாஸ், லெக்சர் ஹால். அங்கே ஒரு அம்மாஜி உட்காருவார்கள். மேலே பார்ப்பார்கள், கீழே பார்ப்பார்கள், ஒதுங்கி போய் உட்காந்துவோம். என்னென்னா ஃபேன் இருக்கிற இடத்துல தானே நம்மெல்லாம் உட்காருவோம், ஃபேன் இருக்கிற இடத்துல தான் உட்காருவோம். அந்த அம்மாஜி என்ன பண்ணார்கள், எங்கே ஃபேன் இல்லையோ அங்கே போய் உட்காந்து கொண்டார்கள். அப்போ நான் கேட்டேன், என்னம்மா ஃபேனுக்கு கீழே தானே எல்லோரும் தேடி தேடி உட்காருவாங்க, நீங்கள் ஃபேனை விட்டு தள்ளி உட்காந்துருக்கீங்களே அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை சுவாமிஜி அந்த ஃபேன் உடஞ்சி தலையில் விழுந்துடுத்துனா அப்படின்னா. இதுக்கு பேர் தான் ஓவர் திங்கிங். அதெல்லாம் விழுகாது, பயப்பட வேண்டாம். நம்ம ஓவர் திங்கிங் பண்ணியே வாழ்க்கையில் பல துன்பத்தை தேடி கொண்டு வந்து விடுகிறோம். ஸோ டோன்ட் ஓவர் திங்க். எல்லாம் பாசிட்டிவ் திங்கிங் தான். நல்ல எண்ணங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும். பாசிட்டிவ் திங்கிங் ரொம்ப பெரிய சீக்ரெட் அது. ஏன்னா நம்ம எது நினைக்கிறோமோ அதுதான் நடக்க போகுது. நம்ம எதை எதிர்பார்க்கிறோமோ அந்த நியாயமான எதிர்பார்ப்பாக இருந்தால் தெய்வ அருளால் அது நல்லா நடக்கும், நிச்சயமாக நடக்கும். ஓவர் எதிர்பார்ப்பாக இருந்தால், ஓவர் எக்ஸ்பெக்டேஷனாக இருந்தால் டிசப்பாயின்மெண்ட் தான் வரும். ஸோ அந்த டிசப்பாயின்மெண்ட், ஏமாற்றத்திலிருந்து நம்ம விடுதலை அடைவதற்கு எது நல்லதோ அதையே நம்ம நினைக்க வேண்டும். இப்பொழுது இந்த நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கின்றோம். அபிராமி அந்தாதியிலே 74வது பாடல், தொழில் மேன்மை அடைய. 7வது வீட்டை பற்றி சொன்னேன், களத்திரஸ்தானம். 8வது வீடு ஆயுள் ஸ்தானம். 9வது வீடு பிதாஸ்தானம், நம்முடைய தந்தைக்கு நாம் என்ன யோகத்தை கொடுப்போம் என்பதாக. 10வது ஸ்தானம் தொழில் ஸ்தானம். அந்த தொழிலை பற்றி தான் இப்போ நம்ம என்ன தொழில் நம்ம செய்வோம், என்ன கர்மம் செய்வோம் என்பதும் நம்முடைய ஜாதகத்திலேயே முன்பே தீர்மானிக்க வைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் தொழில் மேன்மை அடைய. அதில் இருப்பதை நாம் அடைவதற்கு, மேன்மையாக அடைவதற்கு இந்த பாடல். 11வது ஸ்தானம் லாபஸ்தானம், 12வது ஸ்தானம் நஷ்டஸ்தானம் அல்லது மோக்ஷஸ்தானம் என்று சொல்லும். நாளைக்கு நீங்கள் வந்தால் இன்னும் கொஞ்சம் நிறைய தகவல்களை நான் சொல்லுவேன். தொழில் மேன்மை அடைய.
மூன்றுடை நாதனும் வேதமும் நாதனும் வேதமும் நாரணனும் அயனும் பரமும் அபிராமவல்லி அடியிணையை பயனென்று கொண்டவர் பாவையராடவும் பாடவும் பொன் சயனம் பொருந்து தமனிய காவினில் தங்குவரே தமனிய காவினில் தங்குவரே. நயனங்கள் மூன்றுடை நாதனும் வேதமும் நாரணனும் அயனும் பரவும் அபிராமவல்லி அடியிணையை பயனென்று கொண்டவர் பாவையராடவோ பாவையராடவும் பாடவும் பொன் சயனம் பொருந்து தமனிய காவினில் தங்குவரே தமனிய காவினில் தங்குவரே. நயனங்கள் மூன்றுடை நாதனும் வேதமும் நாரணனும் அயனும் பரவும் அபிராமவல்லி அடியிணையை பயனென்று கொண்டவர் பாவையராடவும் பாடவும் பாவையராடவும் பாடவும் ஆடவும் பாடவும் பாவையராடவும் பாடவும் பொன் சயனம் பொருந்து தமனிய காவினில் தங்குவரே தமனிய காவினில் தங்குவரே தங்குவரே தங்குவரே. அபிராமியே எங்கள் அபிராமியே அந்தாதி பாடுகின்றோம் அபிராமியே அபிராமியே எங்கள் அபிராமியே அந்தாதி பாடுகின்றோம் அபிராமியே அபிராமியே எங்கள் அபிராமியே உன்னருள் வேண்டும் என்னாலும் தாயே.
அபிராமவல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம் பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்குஷ பாசாங்குஷமும் கரும்பும் அங்கை சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே தீங்கில்லையே. ஆத்தாளை எங்கள் அபிராமவல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்குஷ பாசாங்குஷமும் கரும்பும் அங்கை சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே 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 தீங்கில்லையே. ஆத்தாளை எங்கள் அபிராமவல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்குஷ பாசாங்குஷமும் கரும்பும் அங்கை சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே. ஓம் சக்தி ஓம் சிவ சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சிவ சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சிவ சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சிவ சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சிவ சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி சிவ சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சிவ சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி சிவ சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சிவ சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி சிவ சக்தி ஓம்.
பார்வதே பதயே ஹர ஹர மகாதேவா. வெற்றிவேல் முருகனுக்கு, அன்னை ஆதிபராசக்தி அபிராமி அம்பிகை லலிதா அம்பிகைக்கு ஜெய். समस्ता सुखिनो भवन्तु, लोका समस्ता सुखिनो भवन्तु, लोका समस्ता सुखिनो